பாறையிலே வேர்விடுகின்ற வீரியத்தோடும் பாறைக்குள்ளே தேரையைப் போல் சுவாசம் விடுகின்ற சாதுரியத்தோடும் பல்வேறு அடர்களையும் இடர்களையும் தாண்டி விதியின் தலையெழுத்தை தன் வியர்வையால் மாற்றி காட்டிய அற்புத மனிதர் பழனிவேலு ஐயா அவர்கள். மாணவர்களுக்காக நல்லதொரு வாழ்த்துறையை வழங்கி அவர் அமர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியை சார்ந்த எம் மைத்திலி இந்த மாணவி NGM கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அவருடைய 3வது பருவ தேர்வுக்கான பள்ளி கட்டணம் ரூபாய் 27,300 ரூபாயை டானி ஷெல்டர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் சங்க உறுப்பினருமான திரு சிவராமன் ஐயா அவர்கள் வழங்குகிறார். அந்த மாணவிக்கு அந்த 3ஆம் பருவ தேர்வுக்குரிய கட்டணத்தை ரூபாய் 27,300 ரூபாய் திரு சிவராமன் ஐயா அவர்கள் வழங்குகிறார். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், அதைவிட ஒரு குழந்தைக்கு கல்வி செல்வத்தை வழங்கும் விதமாக அந்த கல்லூரி கட்டணத்தை வழங்குகின்ற ஐயா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். பெற்றுக்கொள்ளும் மாணவிக்கும் இந்த உதவிகளை எல்லாம் மனதில் வைத்து வாழ்வில் சிறந்த நிலையை அடைந்து நாளை இவர் 4 பேருக்கு இந்த உதவிகளை திருப்பி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய பாராட்டு விழாவிற்கு மனம் வந்து நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர் பெருமக்களை மேடைக்கு அழைத்து சிறப்பிக்கும் சின்னரவு. முதலாவதாக அரிமா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய திரு ஜெகநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து குளோபஸ் சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து அல்ட்ரா ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டினுடைய சேர்மன் திரு சிவசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு சிவசாமி அவங்க வந்து கேட்ட உடனே இந்த மேடைக்கான செலவு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே எவ்வளோன்னு கேட்டு உடனே கொடுத்து அனுப்பிய மிகப்பெரிய மனிதநேய பண்பாளர் திரு சிவசாமி அவர்களை பாராட்டுவதில் கொங்கு நண்பர்கள் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதே போல் அரிமா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஜெகநாதன் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். அவருக்கும் ஒரு சிறப்பான பாராட்டு. அடுத்து ஆர்பி எமகா திரு பாண்டியன் அவர்களை மேடையில் தான் இருக்கிறார். அவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நமது எப்போது நிகழ்ச்சி இருந்தாலும் தென்னீரா பானத்தை நமக்கு இலவசமாக கொடுத்து வரக்கூடிய ராமராஜ் நிறுவனத்தின் சார்பாக திரு சூரியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களின் சார்பாக அவருடைய மகன் மரியாதை பெற்றுக் கொள்கிறார்கள்.
அடுத்து கோவை கொங்கு நண்பர் சங்கம் எப்பொழுது நிகழ்ச்சி நடத்தினாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி புஷ்பலதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு குமாரவேல் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மிக்க நன்றி. அடுத்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது. முதல் நிகழ்வாக நம்மளுடைய அரிமா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய தலைவர் திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் மேடையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவி RC துகிதாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இல்லை, இப்போ இந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணதை பார்த்தோன்னே எனக்கு என்னுடைய வந்திருக்கிற கல்லூரி இங்கே வந்திருக்கிற மாணவியில் பார்த்தோன்னே நான் என்னுடைய சார்பாக நீங்கள் மார்க் எடுத்து நல்ல மெரிட்டில் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க எடுக்கலாம், எங்கள் கல்லூரி எடுக்கலாம், மற்ற கல்லூரி எடுக்கலாம். முடியல அப்படின்னு வரப்போ என்கிட்ட வாங்க, நான் வந்து அதில் கன்செஷனில் படிக்க வைக்கிறேன். கட்டாயமாக நல்ல மார்க் இருந்தால் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன். கம்மியாக இருக்கப்போ ஃப்ரீ பாதி 50% அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் படிக்க வைக்க இந்த கல்லூரி எப்போதுமே தயாராக இருக்கும். நீங்கள் வாங்க. ஏற்கனவே கூறியது போல் பாரதியின் வரிகளை மெய்ப்படுத்தும் விதமாக அம்மையார் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது ஆலயங்கள் நடுவதை காட்டிலும் அன்ன சத்திரங்கள் அமைப்பதை விட ஒரு குழந்தைக்கு கல்வி செல்வத்தை அளிப்பது மிக மிக மேன்மையான விஷயம் என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்து இந்த உறுதியை இந்த நேரத்தில் தந்துள்ளார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளலாம். மாணவ செல்வங்கள் மறக்காமல் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். முதலாவதாக பிரதிகா, பிரதீக்ஷா, அபிநயா, அஞ்சனா, கார்த்திகேயன், நேகா. இந்த சைடு வந்துருங்க. இந்த மேடையின் இடதுபுற படி வழியாக செல்லலாம். வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேகாவை தொடர்ந்து ஷஷ்டி சுகன், கவியஸ்ரீ, வர்ஷினி, மித்ரா. முதலாவதாக சிறப்பு பெற நாம் அழைப்பது பிரதீக்ஷா AS 496 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து அபிநயா 496 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து அஞ்சனா US 496 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து கார்த்திகேயன் M 495 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து நேகா S 495 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஷஷ்டி குகன் P 495 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து காவ்யா ஸ்ரீ GP 494 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து வர்ஷினி M 494 மதிப்பெண்கள். தொடர்ந்து மித்ரா P மித்ரா 494 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் ஹாசிகா B, நேகா K, கவீந்திர பிரசாத் AT, அனன்யா A, அஸ்விதா R, மிதுன்யா C,
ஹர்ஷினி KS, ஜோதி நந்தினி A, சச்சின் SB. வரிசையில் நிற்கவும். முதலாவதாக மேடைக்கு நாம் அழைப்பது ஹாசிகா B, 493 மதிப்பெண்கள். நேகா 493 மதிப்பெண்கள். அனன்யா A, 492 மதிப்பெண்கள். கவீந்திர பிரசாத் AT, 493 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து அஸ்விதா R, 492 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து மிதுன்யா C, 492 மதிப்பெண்கள். ஹர்ஷினி KS, 491 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஜோதி நந்தினி, 491 மதிப்பெண்கள். சச்சின் SB, 491 மதிப்பெண்கள். இவர்களை தொடர்ந்து வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் கவின்யா S. மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாங்கள் பெயர் வாசிக்கும்படி அந்த இனிஷியல் முதல் எழுத்தையும் கேட்டு உரிய மாணவர்கள் வந்து வரிசையில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். S கவின்யா, V நித்யஸ்ரீ, K ஜெய் சிவானி, PB தனநிதி, C அஸ்விதா, T கனிஷ்கா ஸ்ரீ, R ஸ்ரீசரண், L ஆதீஸ்வரன், C இளமதி மற்றும் AR தரணேஷ். முதலாவதாக நாம் மேடைக்கு அழைப்பது S கவின்யா, 491 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து நித்யா ஸ்ரீ V, 491 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஜெய் சிவானி K, 490 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து PB தனநிதி, 490 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து அஸ்விதா C, 490 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து கனிஷ்கா ஸ்ரீ T, 490 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஸ்ரீ சரண் SR, 490 மதிப்பெண்கள். கை தட்டினாதான் இளமையா இருப்பீங்கன்னு சொன்னா அப்பவும் மறந்துடுறீங்க. நல்லா கை தட்டுறவங்களுக்கு மதிய விருந்தில் 2 இனிப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல். அவரை தொடர்ந்து ஆதீஸ்வரன் L, 490 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து இளமதி C, 489 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து தரணீஷ் AR, 489 மதிப்பெண்கள். வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் SD தன்யா, E பிரகதீஷ், சஷ்மிதா K, ஹேமா TK, நவதீப் K, பவிஷ்ணு G, சஷ்மிதா SS, சஞ்சுஸ்ரீ KS, மதுமிதா SM, பிரதக்ஷனா தேவி M. இதே வரிசையில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக தன்யா D, 489 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து பிரகதீஷ், 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து சஷ்மிதா K, 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஹேமா TK, 488 மதிப்பெண்கள்.
அவரை தொடர்ந்து நவதீப் கே 488 மதிப்பெண்கள். வரிசைப்படியே சென்று தங்கள் பரிசினை பெற்றுக்கொள்ளலாம். அவரை தொடர்ந்து பவிஷ்ணு ஜி 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து ஷஷ்மிதா எஸ் 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து சஞ்சனு ஸ்ரீ 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து மது மித்ரா SM 488 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து பிரதக்ஷனா தேவி 487 மதிப்பெண்கள். தொடர்ந்து நாம் வரிசைக்கு அழைப்பது அனந்திதா PB. அவரை தொடர்ந்து ஸ்ரீஹர்ஷினி சஷ்டிகா எஸ், சந்தீப் கே, சுதிக்ஷா RH, ஸ்ரீவர்ஷினி எஸ், செல்வ சம்யுக்தா எஸ், பிரகல்யா எஸ். சான்றிதழ் வழங்க வருவதற்காக அல்ட்ரா ரெடிமிக்ஸோட சிவசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தரணிகா ஜி, பிரகல்யா எம் இவர்களை வக்ஷனா SV, தனிக்ஷா R, வருணவி எஸ், சுபஸ்ரீ எஸ், தக்ஷதா T, அருண் ஈஸ்வர் எஸ், சக்தி KN, சுதீஷ் R, சேஷ்விகா ஸ்ரீ ES. இந்த மாணவிகள் வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அனந்திதா PB 487 மதிப்பெண்கள். தொடர்ந்து ஸ்ரீ ஹர்ஷினி எஸ் 487 மதிப்பெண்கள். அடுத்து பரிசு வழங்குவதற்காக கோவை கொங்கு நண்பர் சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு நடராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு நடராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு. தொடர்ந்து ஷஷ்டிகா எஸ் 487 மதிப்பெண்கள். தொடர்ந்து சந்தீப் கே 487 மதிப்பெண்கள். தொடர்ந்து சுதிக்ஷா RH 487 மதிப்பெண்கள். தொடர்ந்து ஸ்ரீவர்ஷினி எஸ் 486 மதிப்பெண்கள். தொடர்ந்து செல்வ சமுக்தா எஸ் 486 மதிப்பெண்கள். அதனைத் தொடர்ந்து பிரகல்யா எஸ் 486 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து தரணிகா ஜி 486 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து எம் பிரகல்யா 486 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து எம் பிரகல்யாவை தொடர்ந்து வக்ஷனா SV 486 மதிப்பெண்கள். அடுத்து தனிஷ்கா R 485 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து வருணவி 485 மதிப்பெண்கள். சுபஸ்ரீ 485, தக்ஷதா 485, அருண் ஈஸ்வர் 485, சக்தி KN 484, சுதீஷ் 484, சேஷ்விகா ஸ்ரீ 484 சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். அடுத்து வரிசைக்கு வரவேண்டிய குழந்தைகள். அதற்கு முன்பாக இனி சற்று கோபமாக நாங்கள் ஆணையிடுகிறோம்.
பெற்றோரும் மாணவ செல்வங்களும் கண்டிப்பாக கைத்தட்டினால்தான் நிகழ்வு தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பரிசு வழங்குவதற்காக சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் காவ்யா கே, லோகிதா வி, இலக்கியா எஸ், அனுவர்ஷினி ஆர்பி, காவ்யா ஸ்ரீ ஆர், தினேஷ் குமார் எஸ், நேகா எஸ். இதே வரிசையில் நிற்கவும். அபிராமி எம், லக்ஷிதா வி, மகதி எஸ், அஷ்மிதா ஜேடி, ரிதன்யா விஆர், அஸ்வதா ஏஆர், சக்கரை மருத்திகா பி, லேனா ஸ்ரீ எஸ், மதுஸ்ரீ ஏ, பிரதன்யா ஒய், ரித்திகா அவினாஷ் டிஏ, ரக்ஷனா பி. முதலாவதாக சான்றிதழ் பெறும் மாணவி காவ்யா கே 483 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து லோகிதா வி 483 மதிப்பெண்கள். தொடர்ந்து இலக்கியா எஸ் 483 மதிப்பெண்கள். அம்மா, நாங்கள் பெயர் வாசிக்கிற வரிசையிலையும் நீங்கள் அப்படியே நின்றுக்கோங்க. அதே வரிசையில் அங்கே போய்க்கலாம். நாங்கள் வாசிக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், ஏன்னா அடுத்த குழந்தைகளை கூப்பிடுறதுக்காக. லோகிதாவை தொடர்ந்து இலக்கியா எஸ் 483. அவரை தொடர்ந்து அனுவர்ஷினி ஆர்பி 483. தொடர்ந்து காவ்யாஸ்ரீ 483, தினேஷ் குமார் எஸ் 482, நேகா எஸ் 482, அபிராமி எம் 482. கை தட்டுவதற்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு நிமிஷங்க. சியர் கிளாப்னு சொல்லுவோம். 1 2 3 1 2 3 1 2 3. இதே ரிதமா நீங்க அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 1 2 3. இனி நாங்கள் சொல்லாமலே நீங்கள் தட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து லக்ஷிதா வி 482. ஸ்டூடெண்ட்ஸ் தாம இந்த இடத்துல விடாம கை தட்டணும், ஏன்னா உங்களை மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருக்காங்க. மகதி எஸ் 482, அஷ்மிதா ஜேடி 482, ரிதன்யா வி ஆர் 482. அத்தோடு நாம் இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது முதுகு நேராக இருக்கும்படி அமர வேண்டும். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் நேராக உட்காருங்க. நம்முடைய முதுகெலும்பு நேராக இருக்கும் பொழுது இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். தொடர்ந்து அஸ்விதா ஏஆர் 482. அவர்களை தொடர்ந்து சக்கரை மருத்திகா 482 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து லேனா ஸ்ரீ 481 மதிப்பெண்கள், மதுஸ்ரீ ஏ 481 மதிப்பெண்கள், பிரதன்யா ஒய் 481 மதிப்பெண்கள், ரித்திக் அவினாஷ் டிஏ 481 மதிப்பெண்கள், ரக்ஷனா பி 481 மதிப்பெண்கள். இவர்களை தொடர்ந்து மேடைக்கு வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் ரோஹித் டி, மித்ரா டிஏ, கவினயா எஸ், நந்தனா ஆர், ஜீவிதா ஸ்ரீ ஏ, பிரதிகா ஆர். வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரகுமார் ஜி, மௌனேஸ்வரன் என், சரத் கே, வசுந்தர் ஏ, திவ்யா கே, கிஷன்யா கே, கனிஷ் கே, காவ்யா ஜி, காவ்யாஸ்ரீ எஸ், யாழினி பி எஸ். சிறப்பு பெறும் குழந்தை ரோஹித் டி 481 மதிப்பெண்கள். அடுத்து அவரை பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்காக நிர்வாக உறுப்பினர் திரு மோகன்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டி ரோஹித் 481 மதிப்பெண்கள். அம்மா, ரோஹித் யாரு? அவரை தொடர்ந்து மித்ரா டிஏ 481 மதிப்பெண்கள், மித்ரா டிஏ. அவரை தொடர்ந்து கவினயா ஏஎஸ் 480 மதிப்பெண்கள். அம்மா, இந்த பெயர் படி நின்னுக்கோங்க. டி ரோஹித், மித்ரா டிஏ, கவினயா ஏஎஸ் 480 மதிப்பெண்கள், நந்தனா ஆர் 480 மதிப்பெண்கள்,
நந்தனாவை தொடர்ந்து ஜீவிதா ஸ்ரீ ஏ 480, பிரதிகா 480, மகேந்திரகுமார் ஜி 480, மௌனேஸ்வரன் 480, ஷரத் கே 479, வசுந்தரா ஏ 479, கார்த்திக் வி இந்த மாணவர் மேடைக்கு சென்று வசுந்தராவை தொடர்ந்து சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். வி கார்த்திக் 481 மதிப்பெண்களுடன் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அம்மா அப்படியே நில்லுமா, வசுந்தராக்கு அடுத்து நில்லுங்க. அடுத்து பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்காக சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் ஆடிட்டர் சண்முகடிவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஷரத்துக்கு அடுத்தது அவர் நிறுத்திடுங்க. கே சரத், அவரை தொடர்ந்து வி கார்த்தி. யார் நிறுத்தினாமலும் விடாமல் நாங்கள் தட்டுவோம் என்று 2 கையொலிகள் எங்களுக்கு கேட்கிறது. அவர்களுக்கு எங்களது நன்றிகள். தொடர்ந்து வசுந்தரா ஏ 479, அவரை தொடர்ந்து திவ்யா கே 479, கிருஷ்ணயா கே 479, கனிஷ் கே 478, காவ்யா ஜி 478, காவ்யா ஸ்ரீ ஜி எஸ் 478, யாழினி பி எஸ் 478. இன்னும் மாணவ செல்வங்கள் தொடர்ந்து சிறப்பு பெற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக உங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்த ஒரு சிறப்பான நிகழ்வு நம் முன்னே மேடையில் இப்பொழுது நிகழ இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் சிறப்பு பெற்றதை தொடர்ந்து இன்னும் நிறைய குழந்தைகள் சிறப்பு பெற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இதுகாரும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இன்னும் குழந்தைகள் பரிசு பெற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சிறு நிகழ்வு மேடையில் அரங்கேற இருக்கிறது. பரிசு பெற்ற குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் கீழே இருக்கக்கூடிய அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு. தொடர்ந்து நம்பிக்கை பயிற்சியாளருமான திரு சூரியன் அவர்களின் பேரன் செல்வன் அத்வைதன். இவர் முதல் வகுப்பு வரை லண்டன் பள்ளியில் பயின்று தற்போது இந்தியன் பப்ளிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவருக்கு ஒரு அசாத்திய திறமை. அது என்னவென்றால், உலகில் 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் எந்த நாட்டை பற்றி கேட்டாலும் அந்த நாட்டை பற்றிய அரசியல்,
அந்த நாட்டின் வரலாறு குறித்து சிறு குறிப்பாக சொல்லக்கூடிய திறமை இவருக்கு உண்டு. அவர் நம்மிடையே ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார். கேள்விகளை நாம் கேட்கலாம், பதில்களை தர அந்த பாலகன் இதோ தயாராக இருக்கிறார். உலகில் உள்ள எந்த நாட்டை பற்றியும் அதனுடைய வரலாறு அரசியல் குறித்து அறிந்து வைத்திருக்கிறான் இந்த வயதிலேயே என்பது மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தி. முதலில் எங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். நீங்கள் கேட்கலாமா? கேட்கலாம். கம்போடியா. Okay. Cambodia is a country that is situated in Southeast Asia. They previously were colonized by France and were part of French Indochina, which was Cambodia, Vietnam and Laos. Before that they had various kingdoms. They had like the Cambodian Empire, which was like a very prominent empire in the area during the 12th century. And then they were captured and they were heavily bombed during the Vietnam War, which was between North Vietnam and South Vietnam. So the Americans, they used Cambodia as their base without the Cambodians' permission. So they were bombed by North Vietnamese forces. Yeah. மிக அருமை. கம்போடியாவை மட்டும் அமெரிக்கா தளமாக பயன்படுத்தவில்லை, நிறைய நாடுகளை அனுமதியின்றி தங்கள் தளங்களாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. பார்வையாளர்களில் நீங்கள் விரும்பும் நாடுகளை பற்றி அந்த சிறுவனிடம் கேட்கலாம். அவனுக்கு நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் அவனுக்குள்ள இருக்கிற நிறைய தகவல்களை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். Ghana is a country that is situated in West Africa. They were previously known as the Gold Coast and were colonized by Great Britain. They had 4 main colors on their flag, red, yellow, green and a black star in the center. The red, yellow and green represent the Pan-African independence movement, and Ghana got independence in the 1950s from Great Britain. They were previously known as the Gold Coast, which was a British protectorate, but in reality it was just a colony. Then previously in the 16th century, 1600s, the Swedish Empire had the Gold Coast as a colony. They got the name Gold Coast because it's currently the second largest producer of gold in the world. So yeah, Gold Coast is now Ghana. Ghana has many ethnic people groups and like about 5. They were under brief rule by the French before it was taken by the British back in the Napoleonic Wars. முற்றிலும் உண்மை. கானா அதனுடைய பல்வேறு இனக்குழுக்கள் மற்றும் பாரம்பரியமான சடங்குகள் நடனங்களுக்கு பெயர் பெற்றது. கேள்வினா பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது, அவர் நிறைய பதில் சொல்றார். ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எந்த நாடு அது மட்டும் சொன்னா போதும். அடுத்து இந்த மாணவர். Can you give me a few details about Scotland? ஒரு நாடு இருக்கிறது, அதை பற்றி சொல்வார். எனக்கு கைலாசாவை பற்றி தெரியாதுங்க. பிராக்டிக்கலா நடைமுறையில் உண்மையில் இருப்பவற்றை மட்டுமே பேச வந்துள்ள அந்த மாணவனை இன்னும் நாம் ஊக்கப்படுத்தலாம். இந்த மாணவனின் கேள்வி. Can you give me a few details about Scotland? தங்க ஸ்காட்லாந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்காட்லாந்துங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி கைலாசாவை பத்தி சொல்லிடுறேன். ஓ, ரெடி ஆயிட்டான். இவங்க சொன்னாங்க இட்ஸ் ரூல்ட் பை லார்ட் சிவா. நவ் ஸ்காட்லாண்டா? Scotland is a country, it's not actually a recognized country, it is part of the United Kingdom. They were a country until the 15th century, where it was conquered by England to form the United Kingdom of Great Britain and Ireland. Now it's just Northern Ireland because Ireland got independence. Scotland are a Celtic people groups. They speak Scottish, which is going extinct. The language is going extinct due to English expansion towards the north. The more north you go in Scotland, the more Scottish the people speak. Then Scotland has their flag, official flag is a blue background with a white like cross in the center. The Celtic people ruled most of Western Europe before the Roman expansion, and as the Romans expanded into Britannia by 0th century CE,
The Celtic people were pushed north towards Scotland, and they still exist today, but they haven't been recognized as they are part of United Kingdom. Various referendums has been held to get independence for Scotland, but most of them failed, as the British monarchy does not want Scotland to get independence. நன்றி. நாம் இந்த இடத்தில் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யுனைடெட் கிங்டம், கிரேட் பிரிட்டன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்குதுங்கிறத அது கொடி கூட மிக அழகாக நினைவில் வைத்து கூறினார். அருமை. அடுத்த நாடு Nauru is a country that is situated in Oceania. They are part of the Polynesian group of countries. They were colonized by Great Britain and were like some Spanish interventions were there in the 17th century, but they could not get full hold of the country. Nauru was handed over to the Crown Colony of Australia in 1896 before it got independence along with Australia, and Australia had Nauru as a colony. It is a single island in the Polynesian chain of islands. They have a white star in the corner of the flag, a blue background, and yeah, that's pretty much it. Thank you. மிக மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா, அதனுடைய காலனி நாடு, மிகச்சிறிய அந்த நரு நாடு, இதை பற்றி கூட இவ்வளவு அருமையாக இத்தனை தகவல்கள். அடுத்த நாடு இந்தியா. மிக ஆவலுடன் அவர் இந்தியாவை பற்றி கேட்டுள்ளார். முக்கியமான கேள்வி. India is a country that is situated in South Asia. They are bordering Pakistan, Afghanistan. If you recognize that Kashmir belongs to India, then China, Nepal, Bhutan, Bangladesh, Burma, and they have disputes with China in the north, like with Arunachal Pradesh. China claims it, but India actually has control of it. And Akasai Chin, which is an area of Kashmir that is controlled by China, but actually India recognizes it as theirs. They have two main divisions, North India and South India. The South India being called as Dravid, or the Dravidian peoples. They speak various languages, and the North mainly speaking Hindi, but there are many eastern states that actually speak various like different languages like Assamese, and yeah, that's it. மிக மிக அருமை. நாம் இந்த உலகில் எத்தனையோ நாடுகளை கேட்டோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு அம்சம் இருக்கும். அத்தனை அம்சங்களும் ஒரு நாட்டிற்குள் அடங்கி இருக்கிறது என்றால் அது நம் இந்திய நாடு என்று சொன்னால் அது மிகையல்ல. எனவே நம் நாட்டின் குறிப்புகளோடு இந்த மாணவ செல்வன் இவனுடைய அசாத்திய திறமையை நாம் கணக்கெடுக்க ஒரு முழு நாள் நிகழ்வு தேவை என்ற நிலையில் இன்றைய நிகழ்வுகள் தொடர இருப்பதால் அவருக்காக இன்னொரு தனி நாளை ஒதுக்கி நம் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறி அந்த மாணவனுக்கு நாம் அனைவரது சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. நடமாடும் என்னது ஒரு டிக்ஷனரி மாதிரி வழங்கப்படுகிறது. சுழல்கிற பூமி பந்தின் மீது இடம்பெற்றிருக்கின்ற 190க்கும் மேற்பட்ட நாடுகளை தன்னுடைய மனத்தில் வைத்து தொழில்நுட்பத்தை தன் மதிநுட்பத்தால் வெற்றி கண்டிருக்கின்ற சிறுவனுக்கு பாராட்டு. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வரிசைக்கு வரவேண்டிய குழந்தைகள் ரிஷ்வந்த் கே, நிஷாந்த் ஜி, கார்த்திக் ஸ்ரீராம் எஸ், மதுமிதா சி, பிரியங்கா ஜி, ஹர்ஷிதா கே எஸ், கோகுலகிருஷ்ணன் பி, கனிஷ்கா எஸ், பிரதன்யா ஸ்ரீ எஸ். தொடர்ந்து முதலாவதாக மேடைக்கு பரிசு வாங்க நாம் அழைப்பது ரிஷ்வந்த் கே, 478 மதிப்பெண்கள். அவரை தொடர்ந்து நிஷாந்த் ஜி, 478 மதிப்பெண்கள். அடுத்து பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸினுடைய நிர்வாக பங்குதாரர் திரு அருள்குமார் மற்றும் அவர் சகோதரரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸினுடைய இருவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
நிஷாந்த் ஜி, அவரை தொடர்ந்து கார்த்திக் ஸ்ரீராம் NS 477 மதிப்பெண்கள். மதுமிதா சி 477 மதிப்பெண்கள். பிரியங்கா ஜி 476 மதிப்பெண்கள். ஹர்ஷிதா KS 476 மதிப்பெண்கள். கனிஷ்கா எஸ் 475 மதிப்பெண்கள். பிரதன்யா ஸ்ரீ எஸ் 475 மதிப்பெண்கள். ரக்ஷனா RK 475 மதிப்பெண்கள். தொடர்ந்து வரிசைக்கு வர வேண்டிய குழந்தைகள் லக்ஷிதா BJ, தனுஷ்மதி ஜி, காயத்ரி N, ஸ்ருதிகா AV, வருண் பிரசாந்த் SJ, மீனு வேதாத்ரி P, தனிக்ஷா V, ஹரிணி ஸ்ரீ C, முகில் குமரன் BN, கிஷோர் K, யாஷிகா ஸ்ரீ S, லக்ஷிதா K, கவின் D, கனிஷ்கா S, விதுர்ஷா DS, ரித்திகா D, செல்வதன் தனஸ்ரீ எஸ். இதில் லக்ஷிதா 475 மதிப்பெண்கள். தனுஷ்மதி ஜி 475 மதிப்பெண்கள். காயத்ரி N 475 மதிப்பெண்கள். ஸ்ருதிகா AV 475 மதிப்பெண்கள். மீனு வேதாத்ரி P 474 மதிப்பெண்கள். தனிக்ஷா V 474 மதிப்பெண்கள். ஹரிணி ஸ்ரீ C 474 மதிப்பெண்கள். முகில் குமரன் BN 474 மதிப்பெண்கள். கிஷோர் K 473 மதிப்பெண்கள். யாஷிகா ஸ்ரீ S 473 மதிப்பெண்கள். லக்ஷிதா K 473 மதிப்பெண்கள். கவின் D 472 மதிப்பெண்கள். கனிஷ்கா S 472 மதிப்பெண்கள். விதுர்ஷா DS 472 மதிப்பெண்கள். ரித்திகா D 472 மதிப்பெண்கள். செல்வதன் ஸ்ரீ R 471 மதிப்பெண்கள். அடுத்து பரிசு வழங்குவதற்காக நம்மளுடைய சங்கத்தின் உறுப்பினர் திருமதி சகானா பெரியசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கு கை தட்டினால்தான் 12ஆம் வகுப்பில் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வரிசைக்கு வரவேண்டிய குழந்தைகள் அஸ்வின் B, கீர்த்தனா P, மது மித்ரா RA, பூர்ணா P, ஆத்திகா AP, இந்துமதி G, கிஷோர் D, நித்யஸ்ரீ SK, கிருத்திக் L, தர்னேஷ் S, நிதிக்ஷா S, ராஷ்மிகா S, காருண்யா ஸ்ரீ M, பிரணீதா R, ஜோஷ்வா MD, சாதனா J வரிசையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து முத்துக்குமார் அவர்களை, சங்க உறுப்பினர் முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முத்துக்குமார், இரண்டு முத்துக்குமார் இருக்காங்க, அதனால 2 முத்துக்குமாரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது கேட்கின்ற கரவொலிக்கு சொந்தக்காரர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து அஸ்வின் B 471 மதிப்பெண்கள். கீர்த்தனா P 471 மதிப்பெண்கள். மதுமிதா RA 471 மதிப்பெண்கள்.
பூர்ணா பி 471 மதிப்பெண்கள். ஆத்திகா ஏபி 470 மதிப்பெண்கள். இந்துமதி ஜி 470 மதிப்பெண்கள். கிஷோர் டி 470 மதிப்பெண்கள். நித்யஸ்ரீ எஸ்கே 470 மதிப்பெண்கள். கிருத்திக் எல் 469 மதிப்பெண்கள். அடுத்து நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் திரு அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதே போல கொடிசியா சிவகுமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து வரிசையில் நிற்க நாம் அழைப்பது தர்னேஷ் எஸ், நிதிக்ஷா எஸ், ராஷ்மிகா எஸ், காருண்யா ஸ்ரீ எம், பிரணீதா ஆர், ஜோஷ்வா எம், சாதனா ஜே, சஞ்சீவ் எஸ் டி, ரிதன்யா கே பி. இந்த பெயர் வாசிக்கப்படும் மாணவ செல்வங்கள் மைக் பாயிண்ட் அருகே விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ருதிகா சந்தான லக்ஷ்மி கே, அபிநயா எஸ், கிருபா ஜி, தரணேஷ் எஸ். முதலில் வரிசையில் நிற்கவும். ஒரு நிமிஷம் இருமா. தரணேஷ் எஸ் ஐ தொடர்ந்து நிதிக்ஷா எஸ். மா தரணேஷ் எங்க இருக்கிறீங்க? தரணேஷ் எஸ் ஐ தொடர்ந்து நிதிக்ஷா எஸ். மா நிதிக்ஷா வாங்க. அடுத்து திரு ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பளிக்கிறோம். சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு ராஜா. அடுத்து கார்த்திகேயன். கார்த்தி வாங்க. சாதனா திரு ஜே, ராஜா. வாங்க அண்ணா வாங்க. எஸ் டி சஞ்சீவ் 465 மதிப்பெண்கள். ரிதன்யா கேபி 465 மதிப்பெண்கள். திரு சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பளிக்கிறோம். சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு. ஸ்ருதிகா சந்தான லக்ஷ்மி 465 மதிப்பெண்கள். அபிநயா எஸ் 465 மதிப்பெண்கள். கிருபா ஜி 465 மதிப்பெண்கள். தக்ஷின் ஆர் 465 மதிப்பெண்கள். தக்ஷின் ஆர் 465. அவரை தொடர்ந்து வருண் டி 465. நவீன்குமார் எம் 465. பெயர் வாசிக்கப்படும் மாணவ செல்வங்கள் விரைந்து மேடைக்கு வரவும். நவீன்குமார் 465. தொடர்ந்து இலக்கியா எல் 465. கௌஷிக் குமார் 464. இளன் செல்வன் 464. விவின் எம் 464. அஸ்வின் கே 463. நகுல் டி 463. சகானா எஸ் 463. மதுமிதா எஸ் 473. சிந்தனா டி 462. அமிர்த வர்ஷினி பி 461. பரணி வேலவன் 461. விஷ்ணுகுமார் 460. பவிதா எஸ் 460. சரோ ரத்னா 460. பரத்குமார் ஜி 458. சண்முகப்பிரியன் வி 458. யாழினி பி 458. ஆதேஷ் எஸ் 458. தினேஷ்குமார் பி எம் 456. வேகமா வாங்க தங்கம். அடுத்து திரு திலீப் ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய குமாரர் திரு திலீப் ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு, அவருடன் அவருடைய துணைவியார் திருமதி திலீப் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
தொடர்ந்து வரிசைக்கு நாம் அழைப்பது நவீன் டிபி, நிதர்ஷனா என், சித்தேஷ் எல், அஸ்வத் எஸ், லக்ஷன் கே, சரவணன் கே, பிரணீதா வி, கமலேஷ் ஏ, ஸ்ரீ நேத்ரா எம், மதுஸ்ரீ கே, கோகுல் பிஜி, விகாஷ் வி, ரிதன்யா எஸ். அம்மா இந்த வரிசை வாசிச்சவங்க அங்கேயே நில்லுங்க அம்மா, செக் பண்ணிக்கோ. ரிதன்யா எஸ், காந்திமதி பி, பிரசாத் பி, அஸ்விதா எம். நவீன் டிபி 456 மதிப்பெண்கள், நிதர்ஷனா என் 456 மதிப்பெண்கள், சித்தேஷ் எல் 455 மதிப்பெண்கள், அஸ்வத் எஸ் 455 மதிப்பெண்கள், லக்ஷன் கே 455 மதிப்பெண்கள், சரவணன் கே 454 மதிப்பெண்கள், பிரணீதா வி 454 மதிப்பெண்கள், கமலேஷ் 453 மதிப்பெண்கள், ஸ்ரீ நேத்ரா எம் 453 மதிப்பெண்கள், மதுஸ்ரீ 452 மதிப்பெண்கள், கோகுல் பிஜி 452 மதிப்பெண்கள், விகாஷ் வி 452 மதிப்பெண்கள், ரிதன்யா 452 மதிப்பெண்கள், காந்திமதி பி 451 மதிப்பெண்கள், பிரசாத் பி 450 மதிப்பெண்கள், அஸ்விதா எம் 449 மதிப்பெண்கள். மேடைக்கு முன்புறமாக அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யாராவது பெயர் குறிப்பிடாமல் இருந்தால் அதுக்காக வருத்தம் தெரிவித்துக்கிறோம். தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திரு செல்லமுத்து அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்குவார்கள். அடுத்து உங்களுக்கு ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் சிறிது நேரம் பொறுத்து இந்த நிகழ்வு முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சரியான விளக்கங்களும் திருத்தங்களும் செய்து தரப்படும். எனவே தயை கூர்ந்து இந்த நிகழ்வு முடியும் வரை பொறுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மேடைக்கு வர அழைப்பது சுகன்யா எஸ், தர்ஷன் ஆர், நிவின்யா சி, அனுஸ்ரீ ஜி, நேத்ரா பி, பாவனா கேஏ, கார்த்திக் கேஎன். திரு கனக சபாபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் திரு கனக சபாபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் மதுராம்பிகை கேடி, தமிழ் பிரபா என். இங்கேயே வரிசையில் நிற்கவும். மகா ஜிபி, அம்மா அம்மா சுகன்யா எஸ். இங்க நில்லு, அப்படியே நில்லுங்க. சுகன்யாக்கு பின்னாடி தர்ஷன். அடுத்து டாக்டர் செந்தில் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்குவார். செந்தில் அவர்கள் முன்னாள் மாணவ செல்வங்கள் வராத சூழ்நிலையில் அவருடைய பெற்றோர்கள் சிலர் பாராட்டு பெற இருக்கிறார்கள். நாங்கள் பெயர் வாசிக்கும் குழந்தைகளின் பெற்றோர் இந்த மைக் பாயிண்ட் அருகிலேயே வந்து நிற்கவும். நாங்கள் கூறிய பிறகு மேடைக்கு செல்லலாம். அக்ஷிதா சிவானி எஸ், அக்ஷிதா சிவானி மேம் இங்க லைன்ல நில்லுங்க. அனன்யா பி, அனன்யா பி. இப்பொழுது கூறுவது 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் பெற்றோருக்கானது. அனன்யா ஏ, அக்ஷிதா சிவானி, நீங்க அடுத்த பெற்றோர் ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பாலச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மித்ரா டி ஏ,
டிஏ மித்ராவின் பெற்றோர் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகே வரவும். தொடர்ந்து வருண் பிரசாந்த் SI, அவரை தொடர்ந்து சுஜன் ராம், அவரை தொடர்ந்து பவித்ரா S, அவரை தொடர்ந்து பிரணவி E. இந்த மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் அனன்யா, அடுத்தது அக்ஷிதா, அடுத்தது கார்த்திக், இவங்க வந்துட்டாங்க. மித்ரா, டிஏ மித்ரா தேர்டா இல்லைங்க சார். அடுத்து வருண் பிரசாந்த் SJ ஃபோர்த்தா இல்லைங்க. அடுத்து சுஜன் ராம், ஃபிஃப்த் பிளேஸ்ல நில்லுங்க. அடுத்து பவித்ரா 6th நில்லுங்க. பிரணவ் E, பவித்ராக்கு அடுத்தது அவ்வளவுதான். திரு வேலுமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருப்பி RPM அவனுடைய நிர்வாக பக்கத்தில் திரு வேலுமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு. பெற்றோர்கள் அனன்யா அனன்யா பெற்றோர் மேடைக்கு சென்று 492 மதிப்பெண்களை பெற்றுள்ள அந்த மாணவியின் சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார்கள். அவரை தொடர்ந்து அக்ஷிதா சிவானி S, 491 மதிப்பெண்கள் பெற்றுள்ள அந்த மாணவியின் தாயார் சிறப்பு சான்றிதழை பெறுகிறார். அவரை தொடர்ந்து மித்ரா DA 481 மதிப்பெண்கள், அவருடைய தந்தை அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து வருண் பிரசாந்த் SJ 474 மதிப்பெண்களுடன் அந்த மாணவனே சிறப்பை பெற இருக்கிறார். வருண் பிரசாந்த் வாங்கி இவரை தொடர்ந்து சுஜன் ராம் CPG 468 மதிப்பெண்களுடன் தனக்கான சான்றிதழை பெறச் செல்கிறார். அவரை தொடர்ந்து பவித்ரா S 460 மதிப்பெண்களுடன் அவருக்கான சான்றிதழை பெற அவருடைய தாயார் செல்லவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிரணவ் E சொல்லுங்க யாராருன்னு. இந்த பரிசளிப்பு விழாவை தொடர்ந்து விவின் 464 அவருக்காக அவருடைய பெற்றோர் சிறப்பு மெதுவா போங்க சார். பாராட்டு சான்றிதழ் பெற்ற பிறகு விவினின் பெற்றோர் தற்பொழுது பாராட்டு சான்றிதழ் பெற்ற பெற்றோர் பெருமக்கள் தயை கூர்ந்து மைக் பாயிண்ட் அருகே வந்து கையொப்பமிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசளிப்பு விழாவை அருமையாக மேடையில் ஒருங்கிணைத்த ராக மிருத்திகாவுக்கும் வேத சுருதி அவர்களுக்கும் கொங்கு நண்பர்கள் சங்க தலைவரை ஒரு நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகை புரியாத மாணவர்களின் சார்பாக சான்றிதழ் பெற்ற பெற்றோர் பெருமக்கள் இப்பொழுது 6 பேர். சார் விவினோட அப்பா இங்க வாங்க. இப்ப சான்றிதழ் பெற்ற பெற்றோர்கள் மைக் பாயிண்ட் அருகே வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு அன்பான அறிவிப்பு.
கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது. உங்களுக்கான உணவு ஏற்பாடுகள் எல்லாமே தயாராக இருக்குது. கொஞ்சம் நேரம் அமைதியாகுங்க. ஏற்கனவே சரியான நேரத்தில் தான் நிகழ்ச்சி நன்றி உரை. ஒரு சிறு அறிவிப்பு, ஏதாவது சர்டிஃபிகேட்டுடைய பெயர் மாறி இருந்தாலோ இல்லை அதில் கரெக்ஷன் இருந்தாலோ ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்கள் ரோட்டரி கிளப் மூலம் நிறைய பதவிகளையும் நிறைய விருதுகளையும் அவருடைய சார்ந்த மருத்துவ தொழில் மற்றும் சமூக சேவையாக ரோட்டரி கிளப்பில் வந்து இப்போ துணை கவர்னர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை எட்டியிருக்கிறார்கள். அவருக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு மரியாதை செய்யும் நிகழ்வு. சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் ராயல் கேர் ஹாஸ்பிட்டலோட வந்து டைரக்டராகவும் இருக்கார். அவருக்கு சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து செயலாளர் அவர்கள் நன்றி வழங்குகிறார். நமது சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஜெம் மருத்துவமனையின் நிறுவன தலைவருமான டாக்டர் சி பழனிவேல் அவர்களுக்கும், நமது சங்கத்தின் கௌரவ தலைவரும் இந்துஸ்தான் கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலருமான மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சரஸ்வதி கண்ணையன் அவர்களுக்கும், KMCH மருத்துவமனையின் துணைத் தலைவரும் டாக்டர் NGP கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான டாக்டர் திருமதி தவமணி தேவி பழனிசாமி அவர்களுக்கும், நமது சங்கத்தின் கௌரவ தலைவரும் திருப்பூர் டாலர் நிறுவனத்தின் தலைவர் பி ராமமூர்த்தி அவர்களின் புதல்வியும் மகாராஷ்டிரா மாநில மேதகு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் மருமகளுமான திருமதி டாக்டர் R மதுமிதா அவர்களுக்கும், நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மாப்பிள்ளை SP அன்பரசன் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற நிகழ்வு ஆர்வலர்களான ஈவென்ட் ஸ்பான்சர்ஸ் டாலர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருப்பூர் டாலர் ராமு அவர்களுக்கும், ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் சேர்பர்சன் டாக்டர் சந்திரலேகா அவர்களுக்கும், அரிமா கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் குளோபஸ் ரியல்டோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் தலைவர் ஜெகநாதன் மற்றும் சிவகுமார் அவர்களுக்கும், அல்ட்ரா ரெடிமேக்ஸ் கான்கிரீட் நிறுவனத்தின் தலைவர் திரு சிவசாமி அவர்களுக்கும், பூமரங் ஐஸ்கிரீம் அனைவருக்கும் வழங்கி மகிழ்வித்த நிறுவன தலைவர் வாஞ்சிமுத்து அவர்களுக்கும், RP யமாகா மோட்டார்ஸ் நிறுவன தலைவர் பாண்டியன் அவர்களுக்கும், ராமராஜ் காட்டன் நிறுவனம் சங்கம் சார்பாக தண்ணீரா வழங்கிய M சூரியன் அவர்களுக்கும், இவ்விழாவில் வருதந்து அனைவரும் விலையில்லா மரக்கன்றுகள் வழங்கி உயிரினும் சுவாசம் அறக்கட்டளை ராயல் கேர் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும், இவ்விழாவிற்கு வரவேற்பு ஆற்றிய எங்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வம் ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குனர் D நந்தகுமார் அவர்களுக்கும், விழா அறிமுக உரை ஆற்றிய செயலாளரும் இணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான M லோகநாதன் அவர்களுக்கும், இந்த விழா சிறப்பாக நடைபெற பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்த நாள் முதல் அனைத்து மாணவ மாணவிகளையும் தொடர்பு கொண்டு அவர்கள் மதிப்பெண்களை சரிபார்த்து அவரும் அவரது துணைவியாரும் ஒரு மகளும் அலுவலகத்தில் 1 மாதம் அமர்ந்து இந்த பட்டியல் தயாரித்து இந்த விழா சிறப்பாக நடைபெறதுக்கு அனைத்து ஏற்பாடும் பண்ணவர் எங்களுடைய இணைச் செயலாளர் மாப்பிள்ளை லோகநாதன், அவர் துணைவியருக்கும் அவரது மகளுக்கும், இவ்விழா தலைமுறையாற்றிய எங்கள் சங்க தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும், சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், எங்களுடன் ஒவ்வொரு நாளும் இந்த விழா சிறப்பாக நடைபெறக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய செல்லமுத்து அவர்களுக்கும்,
சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் குமார் வக்கீல் NKS குமார் அவர்களுக்கும் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவ்வப்பொழுது இவ்விழா எவ்வாறு சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆலோசனை வழங்கி நடைமுறைப்படுத்தி எங்களை முன்னெடுத்து சென்ற எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் நந்தகுமார் அவர்களுக்கும் கொங்கு நண்பர்கள் சங்க விழா நடத்தும் போதெல்லாம் இடமும் அரங்கம் கொடுத்து எங்களை ஊக்குவித்து வரும் இந்துஸ்தான் கல்வி குழுமத்தின் தலைவர் TR கண்ணையன் அவர்களுக்கும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கொங்கு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் இன்முகத்துடன் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் கொங்கு நண்பர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் சைவம் அசைவம் என்று 2 பிரிவுகளில் உணவு இருக்கிறது. அவர்கள் விருப்பப்பட்டபடி உணவு அறிந்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இன்முகத்துடன் அறுசுவை உணவை அருந்து இன்முகத்துடன் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ செக். பழனியிலிருந்து 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றமைக்காக விஜய கார்த்திகா விடுபட்டு போன அந்த மாணவிக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு அறிவிப்பு, இந்த கியூவில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபுட் கூப்பன் சொல்லி உங்களுக்கு அந்த உணவு கூப்பன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஏதாச்சும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த சங்கம் இப்படி கேட்டுருச்சுன்னு தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காகத்தான் அந்த ஃபுட் கூப்பன் வழங்கப்பட்டிருக்கிறது. தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினால தான் அது கொடுத்துருக்கு. தயவு செய்து நீங்கள் உள்ளே செல்வதற்கு முன்பாக அந்த ஃபுட் கூப்பனை அங்கே முன்னாடி இருக்கவங்கள தயவு செய்து கொடுக்க வேண்டும். ஆசிரியராக பணியாற்றுகிறார். நம்ம சங்கம் எப்போது அழைத்தாலும் உன்முகத்துடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நல்ல பண்பாளர் திரு குமாரவேல் அவர்களுக்கு உங்களுடைய கரவோசை எழுப்பி அவருக்கு பாராட்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெற்றோர்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிப்பதற்காக நம்மளுடைய மாணவருடைய பெற்றோர் வந்திருக்கார். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதுகாரும் வழங்குகிறார். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சமுதாயத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் நமது கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்துக்கு இங்கு வருகை தந்துள்ள நமது மாணவ மாணவிகளின் பெற்றோர்களின் சார்பாக இந்த சங்கமானது மென்மேலும் வளர்ந்து வருட வருடம் இதே போன்று நமது மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சிறப்பான முறையிலே காலையிலிருந்து மதியம் வரை நமது மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளையும் கௌரவப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நமது பெற்றோர்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கிணங்க இந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பு பெற்றதை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அந்த பெற்றோர் அனைவரது சார்பாகவும் அழகானது ஒரு ஏற்புரை நல்கினார். நன்றி உரை நல்கிய ஐயா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நாட்டு மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா दब शुभ नामे जागे दब शुभ आशीष मागे गागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे
ஜய 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 ஜயகே. நல்ல எண்ணங்கள் சுற்றி சுழல்கிற மனக்கடிகாரத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரமே என்கிற சிந்தனையுடன் இன்றைய நிகழ்வுகள் இனிதே நிறைவுறுகின்றன. நன்றி, வணக்கம்.